வணக்கம் நண்பர்களே, வெல்கம் பேக் டு சினி 360. இன்னைக்கு வீடியோல சூப்பரான 5 த்ரில்லர் மூவிஸ் பத்தி தான் பார்க்க போறோம். இன்னொரு நல்ல விஷயம் என்னன்னா, எல்லா படமுமே யூடியூப்ல தமிழ் டப்பிங்ல ஃப்ரீயா இருக்கு. அது என்னென்ன மூவிஸ்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசா வந்திருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம முதல்ல பார்க்க போற படம் சவுதி வில்லேகா. 2022 மலையாளம்ல ரிலீஸ் ஆன ஒரு செம்மையான கோர்ட்ரூம் கிரைம் டிராமா கலந்த ஒரு ஃபேமிலி மூவி தான் இது. படத்தோட பிளாட் என்னன்னா, கொச்சியில பக்கத்துல வீடுங்க இருக்கு. அந்த நெருக்கமான காலனியில இடம் இல்லாததுனால எப்ப பாரு அக்கம் பக்கம் வீட்டுல இருக்கவங்களுக்கு சண்டை வந்துட்டே இருக்கு. அப்படி அந்த காலனியில ஒரு பாட்டி ஒருத்தவங்க இருக்காங்க. அந்த பாட்டி வீட்டுக்கு பக்கத்துல ஒரு பணக்கார ஃபேமிலி ஒன்று இருக்கு. இந்த 2 வீட்டுக்கும் அப்பப்போ குட்டி குட்டி சண்டைங்க வருது. அந்த பணக்கார வீட்டில் இருக்க ஒரு பொண்ணு இருக்காங்க. அவங்க சின்ன பசங்களுக்கு டியூஷன் எடுக்கிறாங்க. அந்த டியூஷனுக்கு வர சின்ன பசங்க டியூஷன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி மொட்டை மாடிக்கு போய் கிரிக்கெட் விளையாடுறத வழக்கமாக வச்சுருந்தாங்க. அப்படி ஒரு நாள் கிரிக்கெட் விளையாட போகும்போது அபிலாஷ்னு ஒரு பையன் அடித்த ஒரு ஷாட்டு ஸ்ட்ரெயிட்டாக போய் பக்கத்து விட்டு ஆயா மேலே பட்டு காயம் ஆகிடுது. என்னையாட அடிச்சுன்னு அந்த ஆயா கோவை சரல மாதிரி அந்த பையன் வாயில பக்குன்னு ஒன்று விட பொக்குன்னு அந்த பையனுக்கு பல்லு ஒன்று கீழே விழுந்துடுது. இந்த நியூஸை கேள்விப்பட்டு வந்த அந்த வாண்டோட பேரண்ட்ஸ், இந்தாம்மா உன்னை அடித்தா நீயும் அதே மாதிரி அடிச்சிருக்க வேண்டியதானே, அதுக்கு பல்ல எதுக்கு உடைச்சுன்ட்டு உன் மேலே கேஸை போடுறேன்னு சொல்லி கேஸையும் போட்டுடுறாங்க. அதன் பிறகு என்ன நடந்துச்சுன்னு சொல்கிறது தான் படத்தோட மீதி கதை. படம் இன்ட்ரோவில் பார்க்கும்போது ஏதோ கிரைம் த்ரில்லர் மூவி தான் பார்க்க போகிறோம்னு நினச்சா கிரைம் த்ரில்லர் இல்லை. ஆனால் படம் கோர்ட்ரூம் ட்ராமா ஜானரில் செம்மையாக இருந்துச்சு. இந்த படத்தில் வந்த பாட்டி கேரக்டரில் நடிச்சிருந்தவங்க செம்மையாக ஆக்ட் பண்ணியிருந்தாங்க. அபிலாஷ் கேரக்டரில் நடிச்சிருந்த பையனும் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தான். இவங்களை தவிர படத்தில் நடிச்சிருந்த மற்றவங்க எல்லாருமே நல்லா பண்ணியிருந்தாங்க. படத்தில் கொச்சியை ரொம்பவே அழகாக காமிச்சிருந்தாங்க. படத்தோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் இன்னுமே படத்துக்கு கனெக்ஷனை உண்டாக்க வச்சுது. படத்தோட ஜானர் கோர்ட்ரூம் டிராமாவோட கூடிய குடும்ப கதைன்றதுனால ஸ்லோவாக போகும்ட்டு நினைக்க வேண்டாம். படம் அந்த அளவுக்கு ஸ்மூத்தாக போச்சு. ஃபேமிலியோடவே பார்க்கலாம். படத்தில் நல்ல மெசேஜும் இருக்குது, என்கேஜிங்காகவுமே இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். படத்துக்கு IMDb 10க்கு 8 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. நாம ரெண்டாவது பார்க்க போகிற படம் கீடம். 2023 ரிலீஸ் ஆன மலையாளம் மூவி தான் கீடம். ஒரு செம்மையான சைபர் த்ரில்லர் மூவியை பார்க்கணும்ட்டு நினச்சா இந்த படத்தை பார்க்கலாம். படத்தோட பிளாட் என்னன்னு சொல்கிறேன் கேளுங்க. படத்தில் நம்ம ஹீரோயின் சைபர் செக்யூரிட்டி எக்ஸ்பர்ட்டாக இருக்காங்க. கிரிமினல்ஸோட லேப்டாப் ஃபோன்ட்டு ஒன்று விடாமல் ஹேக் பண்ணி இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணுறதுல கில்லாடியாக இருக்காங்க. ஹீரோயினும் அவங்க அப்பாவும் மட்டும் தனியாக இருக்காங்க. இது ஒரு பக்கம் இருக்க, வில்லன்ஸில் ஒருத்தன் நம்ம ஹீரோயினுக்கு எதேச்சியாக ஃபோனை போடுறான். ஃபோன் அட்டன் பண்ணி ராங் நம்பர்னு சொல்லி கட் பண்ணிடுறாங்க. ஆனாலும் வில்லன்ஸ் விடாமல் கால் பண்ணி தொல்லை பண்ணிகிட்டே இருக்காங்க. இதனால் ஹீரோயின் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. போலீஸ் வில்லன்களுக்கு டோஸ் கொடுத்து அனுப்பிடுறாங்க. இதனால் காண்டான வில்லன் கேங் நம்ம ஹீரோயினை கடத்திட்டு போயிடுறாங்க. அதன் பிறகு என்ன நடந்துச்சுன்னு சொல்றதுதான் படத்தோட மீதி கதை. படத்தோட பாசிட்டிவ்னு சொல்லணும்னா ஸ்டோரி ரொம்பவே நல்லா இருந்துச்சு. எப்பவும் இந்த மாதிரி ஸ்டோரியில மேலே தான் லீடாக வச்சு எடுப்பாங்க. ஆனால் இந்த படத்தில் நம்ம ஒரு ஃபீமேலை தான் லீடாக வச்சு பண்ணியிருக்காங்க. கேரக்டருக்கு செம்மையாக சூட் ஆகியிருக்காங்க. ஹீரோயினை தவிர வில்லன்கள் கேரக்டரில் நடிச்சிருக்க எல்லாருமே நல்லா பண்ணியிருந்தாங்க. படம் ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காகவும் த்ரில்லாகவும் இருந்துச்சு. படத்தில் ஹீரோயின் தெரியாத ஒரு ஆள் கிட்ட அவர் வாயால் பாஸ்வேர்டை கண்டுபிடிக்கிற சீன்ஸ்லாம் செம்மையாக இருந்தது. நெக்ஸ்ட் வில்லன்ஸ் கிட்ட ஹீரோயின் ஃபோனை ஹேக் பண்ணுற சீன்லாம் செம்மையாக இருந்துச்சு. நெகட்டிவ்னு பார்த்தோம்னா வில்லன்ஸ் பேன் பாக்கெட்டில் இருக்கிற ஃபோனை ஹீரோயின் திருடுற சீன்ஸ்லாம் நம்புற மாதிரி இல்லை. அப்புறம் ஹீரோயின் பேசுகிற சில டயலாக்லாம் கிளைமேக்ஸில் வர சீன்ஸு கொஞ்சம் லாஜிக்கல் மிஸ்டேக்ஸில் இருந்தது. தமிழ் டப்பிங்கில் சூப்பரான ஒரு த்ரில்லர் மூவியை பார்க்கணும்ட்டா இந்த படத்தை பார்க்கலாம். ஃபேமிலியோடவே பார்க்கலாம். அடல்ட் கண்டென்ட்லாம் எதுவுமே இல்லாமல் இருந்துச்சு. IMDbல 10க்கு 6.3 ரேட்டிங் வாங்கியிருக்கு. நாம மூணாவதா பார்க்க போற படம் வேட்டை. 2016 மலையாளம்ல ரிலீஸ் ஆன ஒரு சைக்காலஜிக்கல் த்ரில்லர் மூவி தான் இந்த படம். இந்த படமும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். படத்தோட பிளாட் என்னன்னா, படத்தில் ஒரு IPS ஆஃபீஸர் இருக்காங்க. ரொம்ப நேர்மையாகவும் கண்ணியமாகவும் இருக்கிறவங்க தான் இவங்க. இவங்க கூட வேலை பார்க்குற ஒரு கலிவும் இருக்காரு. இவங்க 2 பேர் கையிலையும் ஒரு கேஸ் வருது. அது என்னன்னா, ஒரு ஆக்ட்ரஸ் காணாமல் போயிடுறாங்க. அவங்கள தேடி கண்டுபிடிக்கிறதுக்காக இன்வெஸ்டிகேஷனை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ரொம்ப கஷ்டப்படுறாங்க இந்த 2 பேருமே. எதுக்குன்னா, எவ்வளோ தேடியும் அவங்களால அந்த ஹீரோயினை கண்டே பிடிக்க முடியல. அது மட்டும் இல்லாமல் இன்வெஸ்டிகேஷனில் எந்த லீடுமே கிடைக்காம இருக்கு. எப்படியோ ஒரு வழியாக லீடு கிடைச்சி ஒருத்தனை அரெஸ்ட் பண்ணுறாங்க. இவன் தான் அந்த ஆக்ட்ரஸை ஏதோ பண்ணியிருக்கான்ட்டு நினச்சிட்டு இருக்கும்போது அவன் ஒரு பெரிய ட்விஸ்ட்டை கொடுக்குறான். கடைசியில் அந்த ஆக்ட்ரஸை 2 போலீஸும் கண்டுபிடிச்சாங்களா, அரெஸ்ட் பண்ணவன் என்ன ட்விஸ்ட் கொடுத்தான், இதுக்கு பிறகு என்ன ஆச்சுன்னு சொல்கிறது தான் படத்தோட மீதி கதை. படம் ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக போச்சு. படத்தோட பாசிட்டிவ்னா IPS ஆக்ட் பண்ணியிருக்க மஞ்சு வாரியர் போலீஸ் கெட்டப்பில் சூப்பராக இருந்தாங்க. இவங்களோட கலிகா ஆக்ட் பண்ணியிருந்தவருமே நல்லா பண்ணியிருந்தாரு. இதுதான் நடக்க போகுதுன்ட்டு நினச்சா ட்விஸ்ட்டு மேலே ட்விஸ்ட்டு வச்சு செம்மையாக கொண்டு போயிருந்தாங்க. படத்தில் குஞ்சகா பொபன் ஆக்டிங் நல்லா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தாலும் கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி இருந்துச்சு. செகண்ட் ஹாஃபில் தான் மூவி பிக் ஆகும். படத்தில் ஒரு நல்ல மெசேஜும் இருந்துச்சு. ஒரு சில படம் தான் ஆடியன்ஸ் மைண்ட் கூட ப்ளே பண்ணும். இந்த படம் அந்த மாதிரி மூவி பார்க்குற ஆடியன்ஸுக்கு கூட நல்லா கனெக்ட் ஆகும். நெகட்டிவ்னா
லீட் ஆக்ட்ரஸை தவிர மற்ற எல்லாருமே ஓகேவா தான் நடிச்சிருந்தாங்க. படத்தில் கண்டினியூஸாக போட்ட ஒரே பேக்ரவுண்ட் மியூசிக்கை போட்டு இருப்பாங்க. அது கொஞ்சம் மாற்றிருந்தா நல்லா இருந்திருக்கும்னு தோணுச்சு. அப்புறம் ரொம்ப முக்கியமாக ஃபர்ஸ்ட் ஆஃப் ஸ்லோவாக போகுதுன்ட்டு ஓட்டி பார்த்தீங்கன்னா படம் புரியாது. ஸோ ஃபுல்லாக பாருங்கள், மற்றபடி படம் நல்லா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. இந்த படம் IMDbல 10க்கு 6.8 ரேட்டிங் வாங்கியிருக்கு. நாம நாலாவதா பார்க்க போற படம் கசார்கோல். படம் 2025 மலையாளம்ல ரிலீஸ் ஆன ஒரு செம்மையான ஆக்ஷன் த்ரில்லர் மூவி தான் இது. படத்தோட பிளாட் என்னன்னு பார்த்தோம்னா, படத்துல 2 ஹீரோன்னு வச்சுப்போம். 2 ஹீரோல ஒரு ஹீரோ என்ன பண்றாருன்னா, அவர் கேர்ள் ஃப்ரெண்டு கூட சேர்ந்து தங்கத்தை கடத்துறாரு. ஒரு நாள் அப்படிதான் நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் கார்ல தங்கத்தை கடத்திட்டு போறாங்க. போகும்போது டமால்னு ஒரு சத்தம். என்னன்னு பார்த்தா ஆப்போசிட்ல இருந்து வந்த கார் ஒன்று நம்ம ஹீரோ கார் மேலே வந்து இடிக்குது. நம்ம ஹீரோக்கு செம்மக்கும் வந்து பயங்கரமா அவனை பிடிச்சி திட்டுறான். ஆப்போசிட்ல வந்தவனும் கண்ணா பின்னான்னு அவனுமே 4 வார்த்தை பேச, ஹீரோயினும் கூட இருக்காங்கல்ல, ஸோ சண்டை பெருசாகிறதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோயின் சமாதானம் பண்ணி ஹீரோவை கூப்பிட்டு வந்துடுறாங்க. சரின்னு கார்ல ஏறி போறாங்க. போகும்போது பார்த்தாதான் தெரியுது, ஐயையோ கடத்திட்டு வந்த தங்கத்தை காணோம்னு. உடனே ஹீரோ எனக்கு என்னவோ அந்த கார்கார மேலதான் டவுட்டா இருக்கு அப்படின்னு சொல்லி அவனை சேஸ் பண்ணிட்டு போறாங்க. அந்த ஆப்போசிட்ல வந்தாருல, அவர் தான் நம்ம செகண்ட் ஹீரோ. கடைசியா இந்த சேசிங் எங்க போய் முடிஞ்சதுன்னு சொல்றதுதான் படத்தோட மீதி கதை. படத்தை பத்தி சொல்லணும்னா, படத்துல ஆக்ஷன் இல்லை, படமே ஆக்ஷன் தான். அந்த அளவுக்கு ஆக்ஷன் த்ரில்லர் மூவிஸ் ஃபேன்ஸுக்கு ஏற்ற மாதிரி எடுத்து வச்சிருக்காங்க. படத்தோட பாசிட்டிவ்னா அது ஆசிஃப் அலி தான். என்னமா ஆக்ட் பண்ணியிருந்தாரு, நிஜமாவே ரொம்ப நல்லாவே ஆக்ட் பண்ணியிருந்தாரு. இவரை தவிர ஹீரோயின், செகண்ட் ஹீரோயின் எல்லாருமே நல்லாவே ஆக்ட் பண்ணியிருந்தாங்க. சாங்ஸை பொறுத்த வரைக்கும் நல்லா இருந்துச்சு. சேசிங் எப்போ கொடுத்த பேக்ரவுண்ட் மியூசிக் நல்லா இருந்துச்சு. டெக்னிக்கல் விஷயத்தில் பார்த்தோம்னா எடிட்டிங், சினிமாட்டோகிராஃபின்னு எல்லாமே பக்காவாக பண்ணியிருந்தாங்க. அடல்ட் கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் படம் முழுக்க ரத்தம் தெரிக்க மாதிரி நிறைய ஆக்ஷன் சீக்வன்ஸ் இருக்கு. படம் ஃபேமிலியோட பார்க்கணும்னு நினைக்கிறவங்க தனியாக பார்த்துட்டு முடிவு பண்ணுங்க. படத்தோட நெகட்டிவ்னா, படத்தில் இந்த அளவுக்கு ஆக்ஷன் கொடுத்து அதை குளோரிஃபை பண்ணாமல் இருந்திருக்கலாம்னு தோணுச்சு. என்னை பொறுத்த வரைக்கும் படம் டீசெண்டான வாட்சபிளாக இருந்தது. படம் IMDbல 10க்கு 5.4 ரேட்டிங் வாங்கியிருக்கு. நாம 5ஆவது பார்க்க போற படம் 7. இந்த படம் மலையாளம்ல 2019 ரிலீஸ் ஆகியிருக்கு. கிரைம் த்ரில்லரான இந்த படத்தோட பிளாட் என்னன்னா, படத்துல நம்ம ஹீரோ பல பொண்ணுங்களை மேரேஜ் பண்ணி அவங்க கூட வாழ்ந்துட்டு ஆப்ஸ்கண்ட் ஆகிறாரு. இதை பத்தி போலீஸ் ஸ்டேஷன்ல எக்கச்சக்க பொண்ணுங்க வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. போலீஸும் இன்வெஸ்டிகேஷன்லாம் ஸ்டார்ட் பண்ணி ஒரு வழியா ஹீரோவை கண்டுபிடிக்கிறாங்க. கண்டுபிடிச்சதும் போலீஸ் கிட்ட இந்த பொண்ணுங்கள்லாம் யாருன்னு எனக்கு தெரியாதுன்ட்டு ஹீரோ சொல்றாரு. இதன் பிறகு என்ன நடந்துச்சுன்னு சொல்றது தான் படத்தோட மீதி கதை. என்னடா கிரைம் த்ரில்லர்னு சொல்லிட்டு நான் அவனு இல்லை படத்தோட ஸ்டோரி மாதிரி சொல்றேன்னுட்டு நினைக்காதீங்க. நானும் ட்ரெய்லர் பார்த்துட்டு அப்படிதான் நினைச்சேன். ஆனா படம் செம்மையான ஒரு கிரைம் த்ரில்லர் தான். படத்தோட பாசிட்டிவ்ன்ட்டு பார்த்தோம்னா, படத்தில் நடித்த எல்லாரும் பக்காவாக ஆக்ட் பண்ணியிருப்பாங்க. குறிப்பாக சொல்லணும்னா ரெஜினா கசன்ராவோட ஆக்டிங்கும், பாட்டி ஒருத்தவங்க வருவாங்க, இந்த 2 பேரோட ஆக்டிங் சும்மா மிரட்டி இருப்பாங்க. படத்தோட இன்னொரு ப்ளஸ்னா அது ஸ்டோரி அண்ட் ஸ்க்ரீன் பிளே தான். படம் ஸ்டார்ட் ஆன ஒவ்வொரு 15-20 நிமிஷத்தில் ஒரு ட்விஸ்ட்டை வச்சு வாயை புழக்க வைக்கிறாங்க. படத்தோட டெக்னிக்கல் சைட் கொஞ்சம் டீசெண்டாகவே இருந்துச்சு. நெகட்டிவ்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் ஹாஃப் செம்மையா த்ரில்லாக போனாலும் சென்ட்ரல் ட்விஸ்ட் ரிவீல் ஆகும்போது கொஞ்சம் லாஜிக் இல்லாமல் இருந்துச்சு. நிறைய ட்விஸ்ட் கொடுத்து நம்மளை ஷாக்காக வச்சிருப்பாங்க. ஆனால் அந்த ட்விஸ்ட்லாம் லாஜிக்லான்னு பார்த்தா இல்லை. முக்கியமாக நல்லா த்ரில்லா மூவி போயிட்டு இருக்கும்போது நடுவில் இந்த கௌசிக் வருவேன்ட்டு தேவையில்லாமல் அங்கே ரொமான்ஸை வச்சுருக்காங்க டைரக்டர். மற்றபடி படம் நல்ல த்ரில்லாவே இருந்துச்சு. படம் IMDbல 10க்கு 5.2 ரேட்டிங் வாங்கியிருக்கு. இது வரைக்கும் பார்த்த 5 படமே தமிழ் டப்பிங்ல இருக்கு. அதுவும் யூடியூப்லேயே ஃப்ரீயாகவே இருக்கு. கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்க. 5 படங்கள்ல நீங்க இதுக்கு முன்னாடி எந்த படத்தை பார்த்துருக்கீங்கன்ட்டு மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் உங்ககிட்ட கேட்கணும். ஃபுல் மூவி எக்ஸ்பிளனேஷன் போடலாம்ட்டு இருக்கேன். இதுக்கும் உங்களோட சப்போர்ட் கண்டிப்பா தேவை. எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் வேணும்ட்டு மறக்காம கமெண்ட்ஸ்ல நீங்க சொன்னீங்கன்னா மக்களே அதையும் கண்டிப்பா போடுறோம். அது வரைக்கும் டாடா, பை பை.